ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம குலசேகர ஆழ்வார் அவரோட வைபவத்தை பார்க்கலாம். அதாவது ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பகவத் சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறதுனால அவர்களுக்கு ஆழ்வார்கள் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. இவரை பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சேர நாட்டுல கோழிக்கூடுன்ற இடத்துல தான் இவரோட திரு அவதாரம். திருடவிரதன் அப்படின்ற தந்தைக்கு மகனாக மாசி மாசத்துல புனர்பூச நட்சத்திரத்துல வியாழக்கிழமையில கௌஸ்துபம் பெருமாளோட கௌஸ்துபம்ன்றதோட அவதாரமாக இவர் பிறந்தாரு. பிறந்த உடனேவே அப்பா ராஜா, அதனால பையனுக்கு எல்லா கல்விகளையும் வீர கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு. அத்தனையும் பயின்றாரு. அப்பா இவருக்கு முடிசூட்டிட்டு தவம் மேற்கொண்டு காட்டுக்கு போயிட்டார். இவருக்கும் திருமணம் ஆகிறது. இளையன்ற ஒரு பெண்ணையும் ஒரு மகனும் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு தந்தை பேரான திருடவிரதன் அப்படின்றதையே வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் யார், பரம்பொருள் யார், பரபிரம்மம் இன்னது அப்படின்னு அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மன்றத தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்ச உடனேவே பகவானை அனுபவிக்கணுன்ற ஆசை ஏற்படுறது. அவருக்கு அவதாரங்கள்ல ஆசை ஏற்படுறது. அதுவும் ராம அவதாரம்னா அப்படியே உயிரையே விட்டுடுவாராம் குலசேகர ஆழ்வார். என்ன பண்ணுவாராம், நிறைய பண்டிதர்களை அரண்மனைக்கு கூப்பிடுவாராம். அவங்கள ராமகதை சொல்ல சொல்லி கேட்பாராம். ஒரு வாட்டி ராமகதைய ஒரு பண்டிதர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ சூர்பனகையோட மூக்க அறுத்ததுனால அவ கரதூஷணர்கள் கிட்ட சொல்ல, கரதூஷணர்கள் பெரும் படையோட ராமரை தாக்க வராங்க. இந்த பக்கம் ராமர் தனி ஆளா நிற்கிறாருன்னு உடனேவே அவர் கபகபன் எல்லா படை தளபதிகளையும் கூப்பிட்டு போருக்கு போய் ராமருக்கு உதவி பண்ண கிளம்பிட்டாராம். உடனே அந்த பண்டிதர் இவரோட மனசை புரிஞ்சுண்டு ராமர் ஒருவராக அந்த இடத்துல வெற்றி கண்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே தான் நிறுத்தினாராம். அதே மாதிரி இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா ராவணன் அவனோட சீதா பிராட்டிய அபகரிச்சுட்டா அப்படின்ற கட்டத்தை ஒரு பண்டிதர் ராமகதையை சொல்லிட்டு இருக்காங்களாம். உடனே இவர் சீதா பிராட்டிய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாராம். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன அந்த பண்டிதர் சொல்லியுமே இவர் நிறுத்தலையாம். உடனே பகவான் ஸ்ரீ ராமபிரானே சீதா பிராட்டி லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமானோடு கூடி பட்டாபிஷேக கோலத்துல காட்சி கொடுத்து, அப்பா எல்லா சண்டையும் முடிஞ்சு நான் சீத்தையே மீட்டாச்சப்பான்னு உடனேதான் அவர் உட்கார்ந்தாராம். அப்படி ஒரு ராம பக்தியா அவருக்கு என்ன ஆச்சாம், பெருமாளோட கூட பாகவதாலுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால ஸ்ரீரங்கம்ன்ற திருவரங்கத்துக்கு போய் அந்த பகவத் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், சேவை பண்ணணும்னு நினைச்சாராம். அப்ப அந்த அரசவையில இருந்த மந்திரிகள் மற்றவர்கள் எல்லாம், ராஜா போயிட்டா நம்ம ராஜா இல்லாம எப்படி நாட்டை காப்பது, அதனால அடியார்களை அரண்மனைக்கே கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப அரண்மனைக்கு அடியார்கள் வர ஆரம்பிச்சாங்களாம். அவர்களுக்கு இவர் சேவை செய்யறாராம். இப்படியே போயிட்டு இருக்கான். நாட்டுல இவர் வேற எதையுமே கவனிக்கிறது இல்லையா. ராமர் ராமர் பாகவதா இந்த சேவையிலேயே ஓடுறதா. மற்ற மந்திரிகள்லாம் பார்த்தாங்களாம், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு. அவருடைய அரண்மனையில பார்த்தீங்கன்னா ராமரோட விக்கிரகம் ஒன்று இருக்கும். அதுல ஹாரம் தங்க வைர ஹாரங்கள் இருக்கும். அதை மறைச்சு வச்சுட்டு இத பாகவதா தான் திருடினான் பழி போட்டா, இனி பாகவதர்கள் வருவதை நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க, ஹாரம் காணும், இந்த பாகவதா தான் திருடிட்டான்னு உடனே அவர் சொல்றாரு, இந்த பாகவதால் மேல இப்படி பழி போட்டுட்டீங்களே, ஒரு குடம் முழுமையாக விஷ பாம்புகளை கொண்டு வாங்க, அதுக்குள்ள நான் கையை விடுறேன், அந்த பாம்புகள் என்ன கடிச்சதுன்னா இவர்கள் திருடினார்கள் அர்த்தம், அது கடிக்கலைன்னா இவர்கள் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்துட்டு வர சொல்லி அந்த குடம் முழுக்க இருக்க விஷப்பாம்புகள் நடுவே தன் கையை நீட்டினாராம். அது எதுவுமே இவரை தீண்டலையா. அதே மாதிரி பாகவதார்கள் எந்த தப்பும் செய்யல அப்படின்றத இந்த இடத்துல நிரூபிச்சாராம் இவர். அதாவது பக்தர்கள் பாகவதர் மேல அதீத பிரீத்தி கொண்டவராம் இவர். அதுக்கப்புறம் இதனாலேயே இவர் பெருமாள் மேல கொண்டிருக்க அன்பின் காரணமாகவே
பெருமாள் திருமொழி அப்படின்னு 105 பாசுரங்களை ஏற்றாரு. இதனாலேயே இவருக்கு குலசேகர ஆழ்வார் அப்படின்ற திருநாமம் ஏற்படுறது. ராம பக்தியின் காரணமாக இவருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்ற நாமமும் ஏற்படுறது. அது மட்டும் கிடையாது, திருப்பதி ஏழுமலைக்கு ஏது போகணும், அங்க ஏதானும் ஒன்னாக நான் பிறக்க மாட்டேனா, நான் பிறந்ததோட பயன் பகவான் சேவையேன்னு சொன்னவராம். அதாவது இதையே அவர் பாசுரத்திலையும் பாடியிருப்பார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. திருப்பதியில ஏதா ஒன்றாக நான் பிறக்க மாட்டேனான்னு சொன்னவராம் இவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்க ஏழுமலையானோட பவள வாயை காணணும்னு சொல்லிட்டு அந்த வாசற் கதவை மிதிச்சு அதுக்குள்ள நுழையறாராம். அப்படி ஒரு ஆசையோட பகவானை பார்த்தாராம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் இருக்க உள் வாயிற்படிய குலசேகரன் படின்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார் பக்திய லோகத்திற்கு உணர்த்தி அத்தனை பேரும் பகவான் மேல பக்தி கொண்டு அடியார்களுக்கு சேவை செஞ்சு அவனை அடையணுன்றதை காண்பித்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாராம். அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாருடைய திருவடியை நாம் பணிவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.